நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம். சந்திர பிரபையிலும் திருத்தேரிலும் உலா வந்து அருள் புரிந்த செல்வ திருமகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பஞ்சமி தீர்த்தம். முன்னேற்பாடுகளை ஆய்வு மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக நேற்று ஸ்ரீஹரிபத்தினி சந்திரபிரபை வாகனத்திலும் இன்று காலை திருத்தேரிலும் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலின் அருகே அமைந்துள்ள வாகன மண்டபத்தில் சந்திரபிரபை வாகனத்தில் ஒய்யாரமாக அமர்ந்து சர்வாபரண பூஷிதையாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவரின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி சந்திர சகோதரி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு உலா வந்து அருள பல்வேறு மாநில கலைக்குழுவினர்கள் ராதையாகவும் கண்ணனாகவும் அலங்கரித்து கொண்டு திருநடனங்கள் புரிந்தபடி முன்னே செல்ல கோலாட்டங்களும் உடன் வர தாயாரின் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கொட்டும் மழையிலும் விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று காலை வண்ண மலர் தோரணங்களால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் செல்வ திருமகளை முத்தங்கி அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமளராவ் தம்பதிகள், இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம் தம்பதிகள், ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் முன்னிலையில் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டியபடி தேரில் வீற்றிருந்த ஸ்ரீ பத்மாவதி தாயார் அழகாக அருள் புரிய வடம்பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல தாயார் எழுந்தருளிய பிரம்மாண்ட திருத்தேர் மாட வீதியில் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு அழகாக காட்சி கொடுத்த தேரின் முன்னே கோவில் யானைகள், பல்வேறு இசை வாத்தியங்கள், ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணங்கள் செய்தபடி செல்ல பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான பஞ்சமி தீர்த்தம் நாளை மிக விமர்சையாக நடைபெற உள்ளதை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கும் முன்னேற்பாடு பணிகளை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமளராவ் ஆய்வு மேற்கொண்டார். அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயம், ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயம் மற்றும் சீர்வரிசைகள் எடுத்து வரப்படும் திருப்பதியிலிருந்து திருச்சானூர் வரை செல்லும் சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமளராவ், இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அந்தந்த பகுதிகளில் அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிறகு திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயம் அருகே உள்ள பத்ம புஷ்கரணிக்கு சென்று அங்கும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செயல் அலுவலர், பஞ்சமி தீர்த்தத்தை முன்னிட்டு திருமலையிலிருந்து எடுத்து வரும் சீர்வரிசை பொருட்கள் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி, ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயங்களில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலுக்கு எடுத்து வரப்படும் என்று கூறினார். மேலும் பத்ம புஷ்கரணியில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வை முன்னிட்டு லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முன்தினமே ஏராளமானோர் திருச்சானூருக்கு வருகை தருவதால்
ஹோல்டிங் பாயிண்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள கம்பார்ட்மெண்ட்டுகளில் தங்கும் பக்தர்களுக்காக இரவு உணவும் காலை வேளையில் சிற்றுண்டியும் குடிநீரும் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து சகஸ்ரநாம மகோத்சவத்தின் போது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு லைன்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு கருதி காவல்துறை மூலம் 1500 பேரும் விஜிலன்ஸ் சார்பாக 600 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். பக்தர்களின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தான அதிகாரிகளுடன் பக்தர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து சக்கரஸ்நான மகோத்சவத்தை கண்டு அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டார். இவரை தொடர்ந்து பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தர்களின் வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் காவல்துறை மூலம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பக்தர்களும் காவல்துறையின் முன்னேற்பாடுகளை பயன்படுத்தி நல்ல முறையில் இந்த நிகழ்வில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை திருப்பாவட சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி தாயார் முன்பு வெள்ளி திருப்பாவட பீடத்தில் புளியோதரையையும் பரப்பி தேங்காய் பழங்கள் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்து சமர்ப்பித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீனிவாச கத்ய பாராயணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி தாயார் உற்சவ மூர்த்திகள் மற்றும் திருப்பாவட பீடத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குவதும் நினைத்தாலே முக்தி தரும் ஆலயமாகவும் இருக்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள உற்சவ மண்டபத்தை சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் அரோகரா கோஷம் எழுப்பி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு தங்க கவச அலங்காரத்துடன் அருள் புரிந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி கொடுத்த சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் முன்னே செல்ல பரவச நடனமாடியபடி உற்சவர் அண்ணாமலையாரை வெளியே அழைத்து வந்தனர். மூலவர் சன்னதி முன்பு இருக்கும் 63 அடி உயர தங்க கொடிமரம் அருகே பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளியதும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து உற்சவர்களை கோவிலில் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். வெள்ளி சப்பரத்தில் சுவாமியையும் தனி சப்பரத்தில் அருள்மிகு பராசக்தி அம்மனையும் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் முன்னே செல்ல பஞ்சமூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. நகர வீதியில் எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்கள் ஊர்வலமாக வந்து அருள் பாலித்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தீட்சிதர்கள் உற்சவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் பவித்திர மாலை சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை பாராயணம் செய்து வழிபட்டனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான கார்த்திகை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. குடைவரை கோவிலில் உற்சவர்கள் அருள்மிகு தெய்வானை அம்பாளுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி
சர்வ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருள கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். கம்பத்தடி மண்டபத்தில் தெய்வங்கள் காட்சி தர கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து சிவாச்சாரியார்கள் கம்ப பீடத்திற்கு நவகலசாபிஷேகம் செய்து தெய்வங்கள் முன்னிலையில் ஆரதிகளை காண்பித்தனர். நிறைவாக அருள்மிகு தெய்வானை அம்பாளுடன் காட்சி கொடுத்த சுப்பிரமணிய சுவாமிக்கும் மகா கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அமைந்திருக்கும் திருவதிகை அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ வீரடானேஸ்வரர் கோவிலில் சங்காபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அரிசி மீது வெண் சங்குகளில் புனித நீர் நிரப்பி மாவிலையுடன் ரோஜா மலர்கள் வைத்து அலங்கரித்து பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சப்பரங்களில் பிரதான கலசங்களை வைத்து அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கலசங்களுக்கும் சங்குகளுக்கும் ஆரதிகள் காட்டி ஷோடச உபச்சாரமும் செய்தனர். தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து மகாமங்களாரதி காண்பித்தனர். சிவகங்கை நகர் குண்டூரணி கீழக்கரை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத வழிபாடுகள் வைபவமாக நடைபெற்றன. மூலவருக்கு கிரீடம் அணிவித்து ஹாரத்துடன் மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அலங்கரித்திருந்தனர். உற்சவரும் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தர ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், கொடி, விசிறி விச்சன்னம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசி மற்றும் உதிரி பூக்களால் அர்ச்சித்து மகா கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மன்னார்குடி அருகே மேலவாசல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்கள், கோபுர விமான கலசம் ஆகியவற்றை கொட்டும் மழையிலும் தாரை தப்பட்டைகளோடு ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் சேர்ப்பித்தனர். பிறகு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரதி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரதி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதிகள், கோவிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மூலவர் அருள்மிகு காத்தாயி அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து விசேஷமாக அலங்கரித்ததும் மகா கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமியை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்திருக்கும் சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்ற சிவாலயமான அருள்மிகு உத்தவேதீஸ்வரர் கோவில் கார்த்திகை தீர்த்தவாரி ஏராளமானோர் தரிசிக்க விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ரிஷப வாகனங்களில் பிரியாவிடை சமேத உற்சவர் உத்தவேதீஸ்வரரையும் அருள்மிகு அரும்பண்ண வனமுலை நாயகியையும் மூஷிகன் மேல் விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரரை எழுந்தருளச் செய்து வெளியே அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு ஆரதி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. காவிரி கரையை அடைந்ததும் அஸ்தர தேவருக்கு ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீரை ஊற்றியதும் காவிரியில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து அஸ்தர தேவருக்கு அலங்காரம் செய்து ஆரதி காண்பித்ததும் பஞ்சமூர்த்திகளுக்கும்
மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ஏகாம்பரநாதருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் பிரதான கலசங்களையும் அரிசி மீது சிவலிங்க வடிவில் 108 வெண்சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ நந்தி பகவான் மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரநாதருக்கு அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களாலும் அதைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வெட்டிவேர் அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த சூத்திரம்பாக்கம் கிராமத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். கோவில் கருவறையில் சுதை சிற்ப வடிவமாகவும் சிரசு வடிவிலும் அம்பிகை காட்சி தர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தர்மபுரியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகருக்கு கார்த்திகை மாத சதுர்த்தியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து நாக தேவதைகளுடன் அருள் புரியும் மூலவருக்கு மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், பன்னீர் ஆகிய திரவியங்களை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமத்துடன் வெள்ளி விபூதி பட்டை வைத்து சாமந்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ வரசித்தி விநாயகருக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் கோவிலில் சம்பக சஷ்டி விழாவை முன்னிட்டு பைரவருக்கு அபிஷேகத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ பைரவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வடை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து வில்வத்தாலும் அர்ச்சித்து பஞ்சதீப ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காண்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கும் அருள்மிகு ராகாச்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள அருள்மிகு ஐயப்ப சுவாமி கோவிலில் புஷ்பாபிஷேகமும் படிப்பூஜை விழாவும் கோலாகலமாக நடைபெற்றன. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சுருளிமலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் நீல பட்டாடை கட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பூந்தட்டுக்களை எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் சரணகோஷம் எழுப்பியபடி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை பரவசத்துடன் தரிசித்தனர். இதைத் தொடர்ந்து 18 படிகளுக்கு வஸ்திரங்களுடன் மாலை சாற்றி அகல் தீபங்கள் ஏற்றி தேங்காய் வைத்து அலங்கரித்ததும் படிப்பூஜை துவங்கியது. ஒவ்வொரு படிக்கும் சரணகோஷம் எழுப்பி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து விசேஷ முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து 18 படிகளிலும் கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக மூலவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ சேனை முதன்மையாருக்கு திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சேனை முதன்மையாருக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ சேனாதிபதிக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தியும் கும்ப தீபமும் காட்டப்பட்டது. பின்னர் எம்பெருமானின் மலர் மாலையும் சடாரியும் எடுத்து வந்து ஸ்ரீ சேனை முதன்மையாருக்கு அணிவித்து மரியாதை செய்தனர். நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடுகப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு வீர விநாயக பெருமான் கோவிலில் மூலவருக்கு நவ கலசாபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் நாகதேவதைகளோடு கருவறையில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ வீர விநாயகருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நவகலசாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். புனித நீர், பால், இளநீர் மற்றும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு வீர விநாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அருள்மிகு வீர விநாயகரை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில் நன்னீராட்டு பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. கோவிலில் பாம்பு புற்று முன்பு சிலை வடிவாக மூலவர் அருள்மிகு அங்காளம்மன் 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள் முழங்க யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு அங்காளம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம். சந்திர பிரபையிலும் திருத்தேரிலும் உலா வந்து அருள் புரிந்த செல்வ திருமகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பஞ்சமி தீர்த்தம். முன்னேற்பாடுகளை ஆய்வு மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ